ஒரு கிராமத்தில் குளிர்ச்சியான மாலையில் கண்ணன் என்ற நாய் மற்றும் மின்னி என்ற பூனை இரண்டும் மிகச் சிறந்த நண்பர்களாக இருந்தன. அவற்றின் இடையே ஏதேனும் வாதம் ஏற்பட்டாலும் இறுதியில் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு மனம் விட்டு பேசுவதை வழக்கமாகக் கொண்டிருந்தன. ஒரு நாள் கண்ணன் தனது தாய் சொன்ன கதையை மின்னியிடம் பகிர்ந்தது. மின்னி, என் தாய் சொன்னார், நாய் என்பது மனிதனின் நம்பிக்கைக்குரிய நண்பர் என்று. ஆனால் பூனைகள் தங்களது சுயநலத்திற்கு மட்டுமே வாழ்கிறதாம் என்று சொல்லி கண்ணன் குதிகளித்தது. மின்னி இதை கேட்டதும், அப்படியா? அப்போ நாய் மட்டுமே நல்லது, பூனை குறைபாடாக இருக்கிறதா என சினந்தது. நான் அப்படித்தான் கேள்விப்பட்டேன் என்றது கண்ணன். இதனால் சிறிய வாதம் ஆரம்பமானது. நாங்கள் எப்போதும் எதற்கும் உங்களை நம்புவதில்லை, ஆனால் நாம் எப்போதும் சுயநலமோடு இல்லை என மின்னி குறிப்பிட்டது. அந்த வாதத்தின் நடுவே திடீரென்று அருகிலிருந்த கோயிலின் பட்டாசு சத்தம் கேட்கப்பட்டது. கண்ணனும் மின்னியும் பயந்து தங்கள் நண்பர்களை விட்டுவிடாமல் ஒருவரை ஒருவர் தழுவிக்கொண்டன. அந்த நிமிடம் மின்னி மெதுவாக சொன்னது, நண்பா, நம்மிடையே வாதம் வேண்டாம். மனிதர்களுக்கு மட்டுமல்ல, நாய்களுக்கும் பூனைகளுக்கும் பாசமே முக்கியம். நாம் வெவ்வேறு விதமாக இருக்கலாம், ஆனால் நம் நட்பே நம் வாழ்க்கையின் அழகே. அதற்கு கண்ணன் சிரித்துக்கொண்டு, சரி மின்னி, நம் நட்பை எந்த வாதமும் சிதைக்க முடியாது என்றது. அந்த இரவு இருவரும் சேர்ந்து சந்தோஷமாக கொஞ்ச நேரம் விளையாடி பிறகு உறங்கச் சென்றன. நட்பு என்பது விலங்குகளுக்கும் முக்கியம்தான் என்பதை இது மேலும் உணர்த்தியது.